காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே 3 முக்கிய எதிரிகள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். தேவ மனிதனாகிய பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்தை எழுதுகிற பொழுது தேவ மக்களுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறார். அதாவது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அடையாளம் அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு தெளிவு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அங்க வேதம் சொல்லுகிறது, தேவ மனிதனாகி பேதுரு சொல்லுகிறார், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். எல்லா காரியத்திலும் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ 1 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், 2வது விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஏன் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசானவன் இந்த உலகத்துல வாழ்கிற தேவ மக்களுக்கு விரோதமா எப்படிப்பட்டதான பிரச்சனைகளை கொண்டு வரலாம், எப்படிப்பட்டதான போராட்டங்களை கொண்டு வரலாம், யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விழுங்கலாம், யாருடைய ஜப வாழ்க்கையை விழுங்கலாம், யாருடைய வேத வாசிப்பை, யாருடைய பரிசுத்தத்தை, யாருடைய ஊழியத்தை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் தேவ மக்களுக்கு விரோதமா, தேவ ஊழியங்களுக்கு விரோதமாக கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். வறுமையான இந்த காலை பொழுதிலே அந்த சத்துருவை குறித்து, அந்த எதிரியை குறித்து நாம் மிகுந்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் அதை குறித்து விழித்திருந்து விழிப்புணர்வு உள்ளவர்களாய், அவர்னஸ் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய எதிரி யார் என்பதை நிர்ணயம் செய்திருப்பார்கள். அரசியல்வாதிகள் தங்களுக்கு யார் எதிரிகள் என்பதை நிர்ணயித்திருப்பார்கள். அதே போல இந்த உலகத்தில் வாழ்கிற தொழில் அதிபர்கள் தங்களுடைய போட்டிக்கு, தொழிலுக்கு யார் போட்டி, யார் எதிரி என்பதை மனதிலே நிர்ணயித்திருப்பார்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய எதிரி யார், தன்னுடைய குடும்பத்திற்கு எதிரி யார், தன்னுடைய தொழிலுக்கு எதிரிகள் யார், தன்னுடைய வியாபாரத்திற்கு எதிரிகள் யார், தங்களுடைய காரியங்களுக்கு எதிரிகள் யார் என்பதை டிக்ளேர் பண்ணி அந்த எதிரிகளை எந்த விதத்திலும் வீழ்த்தலாம், இந்த எதிரிகளை எப்படி ஜெயிக்கலாம் என்று செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதே போலதான் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய எதிரி யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு எது எதிரிகள், தங்களுக்கு எது எதிரானவைகள் என்பதை இனம் கண்டு அந்த எதிரிகளை ஜெயிக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அப்ப இந்த உலகத்திலே நமக்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற 3 எதிரிகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 3ம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவிழ்த்து போடும். இந்த 3ம் நம்முடைய ஊழியங்களை கவிழ்த்து போடும். இந்த 3ம் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய திட்டங்களை எல்லாம் விழுங்கி போடும். ஆதலால் இந்த 3 காரியங்களை கவனமாக கையாண்டு இந்த 3 எதிராளிகளை, இந்த 3 எதிரிகளை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய எதிராளி யார், நமக்கு எதிரானவைகள் எது என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, உபசாரரே உபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கண்பான தேவ ஜனமே, ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமான எதிரிகளில் முதலாவது எதிரி உலகம். இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தில் தான் நாம் வாழ வேண்டும். ஆனால் உலகம் நமக்குள் வந்து விடக்கூடாது. நாம் இந்த உலகம், நமக்கு ஒரே பூமி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆனால் நம் உலகத்தில் வாழ வேண்டும். உலகம் நமக்குள் வந்து விடக்கூடாது. உலக சிநேகம் நமக்குள் வந்து விடக்கூடாது. இதில் ஒரு தேவ பிள்ளை கவனமாய் இருக்க வேண்டும். மீன்களை எடுத்துக்கொள்வோமானால், அந்த மீன்கள் கடலிலே வாழும் பொழுது 24 மணி நேரமும் அது கடலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உப்பானது உள்ளே போகாதபடி மீன் தன்னை காத்து கொள்வது போல ஒரு தாமரை சேற்றுக்குள் தான் வாழ்கிறது. ஆனால் அந்த சேறு தன்னை மீது தன் மீது மேலே படராதபடி, அந்த சேற்றினால் தனக்கு ஒரு ஆபத்து வராதபடி தாமரைகள் தன்னுடைய தன்மையை காத்து கொள்ளுகிறது போல இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலக சிநேகம் என்கிற ஒரு காரியம், உலக பாரம்பரியம் என்கிற ஒரு காரியம், இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவங்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிற சிநேகங்கள், உலகத்திலே காணப்படுகிற அந்நிய காரியங்கள் எதுவுமே தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி, தன்னுடைய ஆவியை தீட்டுப்படுத்தாதபடி, தன்னுடைய ஆத்துமாவை தீட்டுப்படுத்தாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடாதபடி, இந்த உலக சிநேகம் என்கிற ஒரு காரியம் நமக்குள் வராதபடி ஒரு தேவ பிள்ளை காத்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளையை சத்துரு வீழ்த்துவதற்கு எடுக்கிற முதல் ஆயுதம் உலக சிநேகம். உலகத்தை நம்மை சிநேகிக்க வைப்பான். பாருங்கள், அவ்வளவு பெரிய பலசாலியா இருந்த சிம்சோனை உலக சிநேகம் என்கிற ஒரு காரியத்தை பயன்படுத்தி அந்த சிம்சோனை வீழ்த்தினது போல பிசாசானவன் உலக சிநேகத்தை நமக்குள் கொண்டு வந்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய வேத வாசிப்பை விழுங்குவதற்கு அவன் எத்தனைக்கிறான். அருமையான காலை பொழுதிலே நாம் இந்த காரியத்திலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து, விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருந்து இந்த பிசாசானவன் உலக சிநேகத்தை நமக்குள் கொண்டு வந்து நம்மை விழுங்குவதற்கு அவன் எத்தனைக்கிறபடியால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். காரணம், இந்த உலக சிநேகம் என்பது தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, இந்த உலகம் நம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே, இந்த உலகம் என்பது பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது, இச்சைகளால் நிறைந்திருக்கிறது, அநீதிகளால் நிறைந்திருக்கிறது. அப்ப இந்த பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிற இந்த உலகம் நமக்குள் வந்து, நம்முடைய இருதயத்திற்குள் வந்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வந்து நம்மை தீட்டுப்படுத்தாதபடி இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஆசையும் ஒளியும் தேவ சித்தம் செய்கிறவனோ நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எவனொருவன் உலகத்தை சிநேகித்து, உலகத்தினுடைய சிநேகத்தை சிநேகித்து வாழ்கிறானோ அவர்கள் நிச்சயமா ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது என்பது கடினமான ஒரு காரியமாக மாறி போகும். அதனால் உலகத்தை சிநேகிப்பதை விட்டுவிட்டு எவனொருவன் தேவ சித்தம் செய்கிறானோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எதிர்கால வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே எவனொருவன் தேவ சித்தம் செய்கிறானோ அவன் நிச்சயமாக கர்த்தருக்குள் நிலைத்திருப்பான், தேசத்திலே நிலைத்திருப்பான், பட்டணத்திலே நிலைத்திருப்பான், வாழ்கிற சமுதாயத்திலே நிலைத்திருப்பான், அவன் ஊழியத்திலே நிலைத்திருப்பான், ஆவிக்குரிய காரியங்களிலே நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உலகத்தை சிநேகிப்பதை விட்டுவிட்டு ஸ்தோத்திரம் நம் தேவ சித்தம் செய்வோமானால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோமானால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். நம்முடைய குடும்பம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும், நம்முடைய ஊழியங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம் கலாத்தியர் புஸ்தகத்திற்கு வருவோம். அங்க வேதம் விதமாய் சொல்லுகிற கலாத்தியர்
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தோம், நம்முடைய முதல் எதிரி உலகம். எனது உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. நாம் உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் உலகம்தான் இருக்கிறது. இந்த உலக சிநேகம் நமக்குள் வராதபடி நாம் தேவ சித்தம் செய்வோமானால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய எதிரி யார் என்று பார்க்கும் பொழுது மாம்சம். அது நமக்குள் இருக்கிற ஒரு காரியம், இந்த சரீரத்திற்குள் இருக்கிற ஒரு காரியம். அப்ப இந்த மாம்சம் என்பது ஆவிக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. ஆவிக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்று ஆவி விரும்புகிற பொழுது ஜெபிக்க கூடாதபடி மாம்சம் நமக்கு விரோதமாய் போராடும். வேதம் வாசிக்க வேண்டும் என்று ஆவி விரும்புகிற பொழுது வேதம் வாசிக்க கூடாது என்று மாம்சம் போராடும். மாம்சம் என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறது. இந்த ரெண்டிலும் போட்டியாக இருக்கும் பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நம்மால் செய்ய முடியாது. ஒன்று மாம்சத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆவிக்குள் இருக்க வேண்டும். மாம்சத்திலும் இருந்து கொண்டு ஆவிக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் என்று சொன்னால் நாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நம்மால் செய்ய முடியாது. அதை நம்மால் செய்யவே முடியாது. காரணம், உலக சிநேகம் எப்படி தேவனுக்கு பகையா இருக்கிறதோ மாம்சமும் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரோமர் 7:18 வாசிக்கிறோம், மாம்சத்தில் நன்மைகள் வாசமாய் இருப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் மாம்சத்திலே வாழ்கிற பொழுது அவன் கிறிஸ்தவனாய் இருந்தாலும் ஆவிக்குரியவனாய் இருந்தாலும் அந்த மனிதன் மாம்சத்திலே வாழ்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்திலே நன்மைகள் வாசமாய் இருப்பதில்லை, நன்மைகளை சுதந்திரிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை அவன் சுதந்திரிப்பதில்லை. காரணம், மாம்ச சிந்தை மரணமாய் இருக்கிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனமாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, முதலாவது நம்முடைய எதிரியாகிய உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது இந்த மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, ஊழியம் செய்ய முடியாதபடி, பரிசுத்தமாக வாழ முடியாதபடி, தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடி பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அதற்கெல்லாம் இந்த மாம்சம் ஒரு காரணமாய் இருக்கிறது. வறுமையான இந்த காலை பொழுதிலே இந்த மாம்சத்தை ஜெபித்து நாம் ஜெயம் எடுப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், ஊழியத்திலே நிலைத்திருப்போம், குடும்ப வாழ்க்கையிலே நிலைத்திருப்போம். ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது ஸ்தோத்திரம். மூன்றாவது நம்முடைய எதிரி யார் என்று பார்க்கும் பொழுது பிசாசானவன். ஏன் பிசாசானவன் நமக்கு எதிரியாய் இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது அவன் கீழே விழ தள்ளப்பட்டவன். ஸ்தோத்திரம். லூசிபராய் இருந்து தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறவனாயிருந்து ஒரு தேவ தூதனாய் இருந்து தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவன் இந்த பூமியிலே கீழே தள்ளப்பட்டவன், அவன் உலகத்திலே தள்ளப்பட்டவன். அதை வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவன் பிசாசானவன் உலகத்தில் இருக்கிறான், பிசாசானவன் உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான், பிசாசானவன் உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனை நாம் மேற்கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கிறவனை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அதனால்தான் பேதுரு தெளிவாக சொல்லிக் கொடுத்தார், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப இந்த சத்துரு நம்மை விழுங்காதபடி வேத வாசிப்பை, ஜெபத்தை, பரிசுத்தத்தை, விசுவாசத்தை, நம்முடைய கிருபைகளை விழுங்காதபடி இந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பார்க்கும் பொழுது மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், நம்முடைய முதல் எதிரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதல் எதிரி உலகம். காரணம், உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரி நம்முடைய மாம்சம்.
இந்த மாம்சம் நம்ம தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. இந்த மாம்சம் ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, தேவ சித்தம் செய்வதற்கு இது தடையாய் இருக்கிறது. மூன்றாவது, பிசாசானவன், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெஞ்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உலகம், மாம்சம், பிசாசு இந்த மூன்றும் என்னை மேற்கொள்ளாதபடி, என் குடும்பத்தை மேற்கொள்ளாதபடி, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் பிரயாச மேற்கொள்ளாதபடி, என் ஊழியத்தை, என் சபையை மேற்கொள்ளாதபடி, என்னையும் என் குடும்பத்தையும் சபைகளை, ஊழியங்களை கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஜெயமெடுக்க உதவி செய்யும் ஆண்டவர் என்று ஜெபிப்போமானால் இந்த மூன்று காரியங்களையும், இந்த மூன்று எதிரிகளையும் நாம் மேற்கொண்டு நல்ல தரமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முக்கியமான மூன்று எதிரிகளை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. பிசாசானவன், எங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெஞ்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு தேவ பிள்ளையை, ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை தகர்த்து போடும்படி ஆண்டவரே, இந்த உலகத்தில் மூன்று காரியங்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று உலகம். அந்த உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறபடியால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகம் எங்களுக்குள் வராதபடி இருக்க உதவி செய்யும். மாம்சம் எங்களை மேற்கொள்ளாமல் இருக்க உதவி செய்யும். பிசாசு எங்களை மேற்கொள்ளாமல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் தெய்வம் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவங்களுடைய பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகள் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை, சபைக்கு செல்ல முடியவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற உலக சிநேகம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம். மாம்சத்தை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம். பிசாசனுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம். ஆவிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, திருமண தடைகள் நீங்கட்டும். பிள்ளை பாக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அற்புதமான வாசல்கள் திறக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், கிருபையின் நாட்களாய் இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.